அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்றைக்கி தை மாதத்தின் தேய்பிறை சஷ்டி. இந்த நாளில் நாம் முருகப்பெருமானின் அருளை பெற சிறந்த ஒரு மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரபஞ்சத்தின் குருவான சிவனுக்கே குருவாக விளங்கியவர் முருகப்பெருமான். அதனாலேயே அவருக்கு சுவாமிநாத சுவாமி என்ற பெயர் உண்டு. ஒரு முறை பரமசிவன் ஒரு சாபத்தின் காரணமாக பிரம்ம ஞானத்தை உணர்த்தும் ஓம் என்னும் பிரணவத்தை மறந்துவிட்டார். பிறகு முருகனிடம் அதை தனக்கு நினைவூட்டும்படி கூறியபோது முருகன் தன்னை குருவாக ஏற்றுக்கொண்டால் பிரணவத்தை உபதேசிப்பதாக கூறினார். சிவனும் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு முருகனை மடியில் அமர வைத்து பிரணவ மந்திரமான ஓம் என்னும் மந்திரத்தை முருகன் உபதேசிக்க பெற்றுக்கொண்டு நினைவு கூர்ந்தார். இந்த சம்பவம் கும்பகோணத்தில் உள்ள சுவாமி மலையில் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த தலம் மிகவும் சக்தி வாய்ந்த தலமாக கருதப்படுகிறது. முருகனை வழிபட சிறந்த மந்திரம் ஓம் சரவண பவ. ஓம் என்பது பிரணவத்தை குறிக்கும். ச என்பது வசீகரிக்கும் தன்மை சக்தி கொண்டது. ர என்பது நம் வாழ்வில் வளத்தை சேர்க்கக்கூடியது. வ என்பது துன்பம் வறுமை போன்றவற்றை நீக்கக்கூடியது. ந என்பது நம் வாழ்வின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. ப என்பது ஈர்க்கும் ஆற்றலை கொண்டது. வ என்பது நம் வாழ்வின் எதிர்மறை சக்திகளை அழிக்கும் சக்தி கொண்டது. இந்த பதிவின் மூலம் நம்ம முருகனை வழிபட சிறந்த மந்திரம் ஓம் சரவண பவ என்று அனைவருமே தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டோம். இந்த பதிவை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். அவர்களும் இந்த பதிவை பார்த்து ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தில் உள்ள கருத்துக்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.